இந்த விழாவில் வருகை தந்திருக்கும் அனைத்து விவசாயிகளுக்கும், இந்த விழாவை ஆர்கனைஸ் செய்த ஈசா ஃபவுண்டேஷன் மற்ற அனைத்து அமைப்பாளர்களுக்கும் இந்திய தேசிய தோட்டக்கலை ஆராய்ச்சி நிறுவனத்தின் சார்பாக முதற்கண் எனது வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். அனைவருக்கும் மதிய வணக்கம். இப்பொழுது எனக்கு கொடுத்த டாபிக் பார்த்திங்கன்னா சமவெளியில் அவகாடோ அப்படிங்கிற ஒரு டாபிக் கொடுத்துருக்குறாங்க. அதுக்கு முன்னாடி என்னுடைய பேர் செந்தில்குமார். என்னுடைய இன்ஸ்டியூட்டை பற்றி கொஞ்சம் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறேன். இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் ஹார்டிகல்ச்சர் ரிசர்ச் அப்படிங்கிறது பெங்களூரில் இருக்குது. இது கிட்டத்தட்ட ஒரு 700 ஏக்கர் ஃபார்ம். நிறைய பேர் வந்திருப்பீங்க, வராதவங்களுக்கு ஒரு அறிமுகம். அந்த ஆராய்ச்சி பண்ணையில் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ப்ளீஸ். இது வந்து 1967 ஆரம்பித்த ஒரு நிறுவனம். அதில் 180 சயின்டிஸ்ட். நெக்ஸ்ட் லைன். அங்கேருந்து நாங்கள் என்னென்ன தொழில்நுட்பங்கள் ரிலீஸ் பண்ணுறோமோ அது எல்லாத்துக்குமே ஒரு பிராண்டு கிரியேட் பண்ணியிருக்கோம். இப்போ எப்படி இந்த அவுட்ரீச் ப்ரோக்ராமுக்கு ஈசா அவுட்ரீச் அப்படின்னு சொல்லி பண்ணியிருக்கிறீங்களோ, அதே மாதிரி எங்களது ஐஏஹெச்ஆர்லேருந்து நாங்கள் என்ன வெரைட்டிஸ் ரிலீஸ் பண்ணாலும் எங்கள் பிராண்டு நேம் அர்க்கா. அர்க்காங்கிறது ஒரு அருவியோட பேர். அர்க்காவதி அப்படிங்கிற ஒரு அருவி அங்கே வருது, அதனால் அர்க்கான்னு வச்சுருக்கோம். நெக்ஸ்ட். ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 130 சயின்டிஸ்ட் தான் எங்களுடைய ஸ்ட்ரென்த். இவ்வளோ பேர் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, இவ்வளோ பேர் ஒர்க் பண்ணி கிட்டத்தட்ட 50 வருஷமாக என்ன சாதிச்சிருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நெக்ஸ்ட் ப்ளீஸ். கிட்டத்தட்ட 266 வெரைட்டிஸ் இதில் பழங்களில், காய்கறிகளில், மலர்களில் ரிலீஸ் பண்ணியிருக்கோம். அது இல்லாத அந்த சாகுபடிக்கு தேவையான தொழில்நுட்பங்கள் கிட்டத்தட்ட 124 தொழில்நுட்பங்கள். இது எல்லாம் சேர்த்து 300 தொழில்நுட்பங்கள், 300க்கு மேற்பட்ட தொழில்நுட்பங்களை நாங்கள் ரிலீஸ் பண்ணியிருக்கோம். இது நாங்கள் கொடுத்த ஆராய்ச்சிக்கான கண்டுபிடிப்புகள். ஸோ இது மூலியமாக இந்திய தேசத்துக்கு நாங்கள் என்ன கான்ட்ரிபியூட் பண்ணுறோம். நெக்ஸ்ட் ப்ளீஸ். நெக்ஸ்ட் ரைட். நெக்ஸ்ட். ஸோ இதுதான் நாங்கள் 300 தொழில்நுட்பங்களாக இருந்து ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆர்கனைசேஷனாக இருந்தாலும் எங்களுடைய கான்ட்ரிபியூஷன் பார்த்திங்கன்னா ஒரு ஆண்டுக்கு 30,000 கோடி. அதனால தான் இந்திய தேசிய ஆட்டக்கலை இன்ஸ்டியூட் வந்து நம்பர் 1 இன்ஸ்டியூட் இன் த கண்ட்ரி. கிட்டத்தட்ட 100 ஆராய்ச்சி நிலையங்கள் இருக்குது இந்தியா ஃபுல்லாக. அதில் தோட்டக்கலை ஆராய்ச்சி நிலையம் வந்து நம்பர் 1 இருக்கிறதுக்கு ரீசன் மெயின் என்னன்னு பார்த்தீங்கன்னா இது மெயினாக ஒன் ஆஃப் த ரீசன். ஸோ இந்த அளவுக்கு விவசாயிகள்கிட்ட இந்த தொழில்நுட்பங்கள் போய் சேர்ந்துருக்கு. அது திரும்ப அந்த தொழில்நுட்பங்கள் வாங்குறதுனால எங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஜிடிபிக்கு கான்ட்ரிபியூட் பண்ண முடியுது. இதுதான் எங்களுடைய நிறுவனத்தை பற்றி ஒரு இன்ட்ரோடக்ஷன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி டாபிக். நெக்ஸ்ட் ப்ளீஸ். அவகாடோ ஃபியூச்சர் ஃப்ரூட் கிராப் அப்படின்னு நாங்கள் சொல்லியிருக்கோம். ஏன் இதை ஃபியூச்சர் ஃப்ரூட் கிராப் எப்படி சொல்ல வரோம் அப்படின்னா, அதில் நிறைய மருத்துவ பண்புகள் இருக்குது. இதுக்கு பேரே தெரியும், நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க, சூப்பர் ஃப்ரூட் அப்படின்னு சொல்லுவாங்க. சூப்பர் ஃப்ரூட்டு ஏன் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா, நம்ம எல்லாத்துக்குமே இப்போ எல்லாம் லஞ்ச் டைம் நிறைய பேர் வெளியெல்லாம் எழுந்திரிச்சு போயிட்டுருக்குறாங்க. ரீசன் என்னென்னா அசிடிட்டி இருக்கிறதுனால பசிக்கும், சாப்பிட போகணும். ஆனால் நம்ம உடம்பு வந்து ஆரோக்கியமாக இருக்கணும்னா ஆல்கலைன்னு ஒன்று தேவைப்படும். pH வந்து 7க்கு மேலே இருக்கணும். ஸோ அந்த மாதிரி ஒரு காரத்தன்மை அதிகமாக இருக்கிற ஒரு பழம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து அவகாடோ. pH நம்ம எலுமிச்சம் பழத்தில் pH கேள்விப்பட்டிருப்பீங்க. எலுமிச்சம்பழம் ஜூஸ்லாம் குடிப்பீங்க, 7 இருக்கும், 9 வரையில் இருக்கும். ஆனால் இந்த பழத்தில் மட்டும்தான் pH வந்து 12க்கு மேலே இருக்குது. அந்த pH 12க்கு மேலே இருக்கிறதுனால தான் இதுக்கு பேரே சூப்பர் ஃப்ரூட் அப்படின்னு பேர் வச்சுருக்கிறாங்க. ஸோ அப்போ அந்த சூப்பர் ஃப்ரூட் வந்து எல்லாருமே சாப்பிட்டோம்னா அது வந்து ஆரோக்கியத்துக்கு. அதனால தான் ஃபாரின்லாம் எங்கெங்கெல்லாம் அது விளையுதோ, யாருக்கெல்லாம் அதோடைய மருத்துவத்தன்மை தெரியுதோ அது எல்லாமே அவங்க சாப்பிட்றதுக்கு ஆரம்பிப்பாங்க. ஆஸ் சச் பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ரூட்டில் வந்து டேஸ்ட்டு கிடையாது. யாராவது அவகாடோ பழம் சாப்பிட்டு பார்த்துருந்தீங்கன்னா ஆஸ் சச் அந்த ஃப்ரூட்டில் எந்த டேஸ்ட்டும் கிடையாது. டேஸ்ட்டு வேணுங்கிறவங்க தான் பால், சுகர்லாம் போட்டு சாப்பிடுவாங்க. ஸோ அதில் ஏன் அப்படி போட்டு சாப்பிட்றாங்க, அது ஏன் அவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்தளவுக்கு மருத்துவத்தன்மை வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிள். என்னென்னா ஸ்கேவெஞ்சிங் ஆக்டிவிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. உடம்புல பாடியில் எல்லாமே இது மாதிரி ஒரு பெரிய கருத்தரங்கமே நடத்தியிருக்காங்க அவகாடோவை பற்றி உலக அளவில். அதில் வந்து ஒன்லி டாக்டர்ஸ் கான்ஃபரன்ஸ், ஒவ்வொரு நோய்க்கும் என்ன காரணம் அப்படின்னு சேர்த்து எல்லாம் ஃபைன் டியூன் பண்ணும்போது என்ன சொல்கிறாங்க, எல்லாத்துக்கும் ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா பாடியில் நிறைய ஸ்கேவெஞ்சிங் பண்ணாத மெட்டீரியல்ஸ்லாம் அங்கங்கே தேங்கி இருக்குது. ஸோ அந்த பாடி ஸ்கேவெஞ்ச் பண்ணி வெளியே எடுத்து வரக்கூடிய ஒரு பொறுப்பு யாருக்கு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அதனால தான் நிறைய பேர் டாக்டர்ஸ்லாம் சொல்லிட்டு இருக்காங்க நிறைய ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் சாப்பிடுங்க அப்படிங்கிறாங்க. சரி, ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் சாப்பிட்றாங்க, அதில் வந்து நார்ச்சத்து மட்டும் இருக்குது.
சரிங்களா? அந்த நார்ச்சத்து இந்த தேவையில்லாத பொருட்களை வெளியே எடுத்து விடணும். அதை தவிர இந்த வெண்ணெய் பழத்துக்கு அந்த பொறுப்பு வந்து ரொம்ப அதிகமாகவே இருக்குது. அந்த அன்வான்ட் ஃபேட்டி ஆசிட்ஸ் கொழுப்பெல்லாம் இருக்குதுன்னு சொல்கிறீங்களா, தேவையில்லாத கொழுப்பு ப்ளஸ் தேவையில்லாத மெட்டீரியல் பாடியில் தேங்கிட்டு இருக்கிறதுக்கெல்லாம். அதனால தான் இந்த ஆங்கிலத்தை வந்து ரேடிக்கல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ராஸ்கல்ங்கிற வார்த்தை எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. ஏதாவது கிளாஸ் நடக்கும்போது ஏதாவது குறும்பு பண்ணால் ராஸ்கல் அப்படிங்கிற வார்த்தையை காமனாக சொல்கிறது. அந்த டெஃபினேஷன் ஆஃப் ராஸ்கல் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, யாராவது கிளாஸ் நடக்கும்போது குறும்பு பண்ணாங்கன்னா அது வந்து யூஸ்வலாக எந்த வாதியான்னு திட்டுறது ராஸ்கல். அதே மாதிரி தான் நம்ம உடம்புல சாப்பிட்ற பொருள், உடம்புல சாப்பிட்ற நம்ம என்னென்ன சாப்பிட்றோமோ அதெல்லாமே எதுக்காக சாப்பிட்றோன்னா ஒரு எனர்ஜி கொடுக்கணுங்கிறதுக்காக. ஸோ அது எனர்ஜியை கொடுக்காத அங்கே வேறு ஏதாவது வேலை பண்ணிச்சுன்னா அதுக்கு பேர் தான் ரேடிக்கல். ஸோ அதுக்கு பேரே ஃப்ரீ ரேடிக்கல்னு சொல்லுவாங்க. எங்கெங்கெல்லாம் இந்த ஃப்ரீ ரேடிக்கல் அக்யூமுலேட் ஆகுதோ, பிரெயினில் அக்யூமுலேட் ஆச்சுன்னா பிரெயின் ரிலேட்டட் டிசீஸ், ஹார்ட்டில் எந்த பார்ட்டில் எழுப்பினாலும் இதுதான் ஒரு கான்ஃபரன்ஸோட ப்ரொசீடிங்ஸ், ஒரு டாக்டர்ஸ் கான்ஃபரன்ஸோட ப்ரொசீடிங்ஸ் இதுதான் சொல்ல வருது. ஸோ அதுக்கப்புறம் தான் ஐஏஹெச்ஆரில் இது எங்கள் கிராப் கிடையாது, இருந்தாலும் எங்களுடைய சப்ஸ்டேஷன் ஒன்று இருக்குது கூர்கில், சென்ட்ரல் ஹார்டிகல்ச்சர் எக்ஸ்பெரிமெண்டல் ஸ்டேஷன் சொல்லி ஒன்று இருக்குது. அங்கே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி புது வகையான கிராப்பை வந்து ரிசர்ச் பண்ணி அங்கேருந்து நாங்கள் வந்து ஒரு ரிலீஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஆராய்ச்சியை கிட்டத்தட்ட 2000 ஆண்டு முதல் நாங்களும் வந்து ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். நெக்ஸ்ட் ப்ளீஸ். ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது வந்து அல்கலைன் ஃப்ரூட். அந்த அல்கலைன் pH 12 இருக்கிறதுனால இதுக்கு பேர் சூப்பர் ஃப்ரூட்டுன்னு சொல்கிறாங்க. இது யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இங்கே தான் இன்ட்ரடியூஸ் பண்ணது. முதல்ல இன்ட்ரடியூஸ் பண்ணது எங்கன்னு பார்த்தீங்கன்னா கொடைக்கானலில் தான். கொடைக்கானலில் தான் முதல்ல இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. 1964 இங்கே தான் ஃபஸ்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. இப்போ சவுத் இந்தியாவில் தான் இது வந்து பாப்புலர் ஆகிட்டு இருக்கு. ஏன் சவுத் இந்தியாவில் பாப்புலர்னா இது டிராபிக்கல் கண்டிஷனில் இருக்குது. இங்கே டிராபிக்கல் கண்டிஷன் பார்த்து இதோட உண்மையான இது அடுத்த ஸ்லைட் பாருங்க. உண்மையான ஆரிஜின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சவுத் அமெரிக்கன் கண்ட்ரிஸ். ஸோ அது வந்து டெம்பரேட் என்னென்னது 6 மாதம் பனிப்பொழிவு இருக்கும், 6 மாதம் சன்லைட் இருக்கும். ஸோ அந்த மாதிரி வளர சீதோனஸில் வர்ற கிராப் தான் அது. ஆனால் அந்த கிராப்பை இங்கே எடுத்துகிட்டு வந்து நாங்கள் இதை ஆராய்ச்சி பண்ணி நம்ம கிளைமேட்டுக்கு வர்ற மாதிரி தான் ட்ராபிக்கல்னால் 24/7 சன்லைட் இருக்கிறது. ஸோ இந்த நம்ம தட்பவெட்ப நிலைக்கு சூட்டபுளாக இருக்கிற ஆராய்ச்சியை பண்ணி நாங்கள் வந்து வெரைட்டி ரிலீஸ் பண்ணியிருக்கோம். அதை பற்றி இப்போ பேச போகிறோம். நெக்ஸ்ட். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உலக அளவில் 3 வகையான டைப் இருக்குது. இப்போ வந்து ஏலக்காயில் பார்த்துருப்பீங்க, நிறையா டைப் இருக்குது. காடமமில் கொப்பு வந்து ஸ்ட்ரைட்டாக வர்றது, படர்றது. அதே மாதிரி இந்த அவக்காடாவிலையும் 3 டைப் இருக்குது. மெக்சிகன் டைப்புங்கிறது சவுத் அமெரிக்கா, கவுட்டிமாலாங்கிறது சவுத் அமெரிக்கா, இந்த வெஸ்ட் இண்டியனுங்கிறது கிட்டத்தட்ட நம்ம டிராபிக்கல் டைப்பு, நம்ம கிளைமேட்டுக்கு ஈக்குவலாக வர்றது. இதில் பார்த்துக்கிட்டே வந்தீங்கன்னா நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, இந்த ஸ்கின் கலரில் ஹாஸ் அப்படிங்கிற ஒரு வெரைட்டி ரொம்ப பாப்புலர் ஆகிட்டு இருக்கு. அந்த ஹாஸுங்கிற வெரைட்டி வந்து மெக்சிகன்லன்னா கவுட்டிமாலன் ட்ரேஜ். ஸோ அந்த கிளைமேட்டுக்கு அது நல்லா வரும். அதனால தான் இந்த ஸ்கின் கலர் கூட பார்த்தீங்கன்னா அங்கே வந்து பர்பிளாக இருக்கும். நம்ம டிராபிக்கலில் வளர்றது எல்லாமே க்ரீன் கலரில் வரும். புரியுதுங்களா? அதுதான் டிராபிக்கலுக்கும் டெம்பரேட் கிராப்புக்கும் உள்ள டிஃப்ரென்ஸு. அப்புறம் இன்னொன்று தமிழில் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க இல்லைங்களா, தோலை பார்த்து மாடு பிடிக்கக்கூடாதுங்கிற மாதிரி. இந்த ஹாஸுக்கு அதுதான் எக்ஸாம்பிள். உங்களுக்கு பழத்தில் வந்து அந்த ஃபேட்டு கண்டென்ட் முக்கியம், உள்ளார இருக்கிற பல்ப்பு தான் முக்கியம். அந்த ஸ்கின் கலர் வந்து பர்பிள் கலர் இருக்கா கிரீன் கலராங்கிறது முக்கியம் கிடையாது. ஏன்னா ஃபேட் கண்டென்ட் அந்த பல்ப்பு தான் உங்களுடைய ப்ராடக்டை நிர்ணயம் பண்ண போடுது. ப்ளஸ் நம்ம கிளைமேட்டில் வளர்கிற ஃப்ரூட்டில் நம்ம சாப்பிட்டா தான் அந்த மெடிசனல் ப்ராப்பர்ட்டி அதிகமாக இருக்கும். நீங்கள் எங்கேயோ வளர்கிற கிராப்மேட்டை கொண்டு வந்து இப்போ ட்ராகன் ஃப்ரூட்டோட மார்க்கெட்டுக்கு கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டு இருக்கிறதுக்கு ரீசனே அதுதான். ஒரு காலத்தில் எல்லோரும் அந்த கள்ளிப்பழம் ட்ராகன் ஃப்ரூட்டு சாப்பிட்ணுன்னு சொன்னாங்க. இப்போ என்ன பண்ணாங்க, அப்போ வந்து இம்போர்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. இம்போர்ட் பண்ணி நிறைய பேர் நம்மளே அவங்கவுங்க கல்டிவேட் பண்ண ஆரம்பிக்கும் போது என்ன ஆயிடுச்சு, நம்ம ஃப்ரூட்டை சாப்பிடும்போது இந்த டேஸ்ட்டை சாப்பிட்டதுனால இப்போ இம்போர்ட்டே ஸ்டாப் ஆகிடுச்சு. ஸோ த ரீசன் என்ன, நம்ம கிளைமேட்டில் வளர்கிற ஃப்ரூட்டுக்கு தான் டேஸ்ட் அதிகம், அங்கே தான் மார்க்கெட் இருக்குது. ஸோ இதுக்கும் அதே ரீசன் தான் சொல்ல வரேன். நம்ம கவுட்டிமாலன் இல்லை மெக்சிகனில் வேறு எங்கேயோ அந்த கிளைமேட்டில் வளர்கிற ஃப்ரூட்டை கொண்டு வந்து இங்கே இன்ட்ரடியூஸ் பண்ணி நம்ம கிளைமேட்டில் வளர்த்திங்கன்னா அந்த டேஸ்ட்டு வராது. அட்லீஸ்ட் இந்த ஒரு பாயிண்ட் ஆஃப் இட் இஸ் அ டேக் ஹோம் மெசேஜ். ஸோ நம்ம கிளைமேட்டில் வளர்கிற ஃப்ரூட்டுக்கு தான் அந்த டேஸ்ட் வரும். அது வந்து எங்களுடைய 20 வருஷத்துக்கு ஆராய்ச்சியான முடிவு. நாங்களும் ஹாஸ் வெரைட்டியெல்லாம் வச்சு டெவலப் பண்ணி பார்த்தோம். பட் ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா ஈல்டாக இருக்கட்டும், இந்த ஃபேட் கண்டென்ட்டாக இருக்கட்டும், நம்மளுடைய வெரைட்டி ரிலீஸ் பண்ண நம்ம கிளைமேட்டில் வர ரிலீஸ் பண்ணுற வெரைட்டிக்கு தான் அந்த குவாலிட்டி நல்லாயிருக்கு. இது அந்த ஸ்லைடில் சொல்ல வருது. நெக்ஸ்ட் ப்ளீஸ். ஸோ இது மாதிரி உலக அளவில் நிறைய வெரைட்டி இருந்தாலும் இந்தியாவில் ரீசெண்டாக தான் அந்த வெரைட்டியெல்லாம் ரிலீஸ் பண்ணோம். ஃபஸ்ட்டு ரிலீஸ் பண்ண வெரைட்டி டாக்டர் பாலமோகன் சார்லாம் இருக்காங்க, நம்ம TKD1.
அங்கே கொடைக்கானலில் ஒரு ஆராய்ச்சி நிறுவனம் இருக்குது. அங்கேருந்து அந்த டிகேடி ஒன்றுங்கிறத வந்து ரிலீஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் இதை பார்த்துட்டு போய் தான் நாங்கள் செட்டிலேயே அந்த ஒர்க் பண்ண ஆரம்பித்தோம். ஸோ இந்த அளவுக்கு இதில் பாப்புலாரிட்டி இருக்குது, நிறைய இன்கம் ரொம்ப நிறைய அது இருக்குது அப்படிங்கிறதுக்காக நாங்கள் வந்து 2 வெரைட்டி ரிலீஸ் பண்ணியிருக்கோம். அர்கா சுப்ரீம், அர்கா கூர்க் ரவி. நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், அர்காங்கிறது எங்களுடைய பிராண்ட் நேம். ஸோ அர்கா சுப்ரீம்ங்கிறது டிராபிக்கல் வெரைட்டி ஆஃப் அவகேடோ. ஹாஸ்ங்கிறது டெம்பரேட், அர்கா சுப்ரீம்ங்கிறது டிராபிக்கல் க்ரீன் கலரில் தான் இருக்கும். சரிங்களா, நெக்ஸ்ட் ப்ளீஸ். ஸோ இதுதான் இது ஏன் நாங்கள் ஸ்டடி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் அதோட ஹிஸ்ட்ரி. 1964 மோகன சுந்தரம் அப்படிங்கிற ஒரு ஃபீல்டு பிளான்டர் கொடைக்கானலில் இருந்தாங்க. இப்போ நோ மோர். 2 பிளான்ட்டை தான் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. 1964 2 பிளான்ட். ஊத்து பக்கத்தில் அவங்க பிளான்டேஷன் இருக்குது. மேபி சார் சொல்லுவார் வரும்போது. ஸோ அதை பேஸ் பண்ணி அங்கேயே வீரரசுன்னு இன்னொரு பிளான்டர் சும்மா ஒரு 40 செடி மட்டும் தான் போட்டாங்க. சரி போட்டு பார்க்கலாம் அப்படின்ட்டு அந்த 40 செடியிலேயே இது வந்து 2014, 10 வருஷத்துக்கு முன்னாடி டேட்டா. இது 10 வருஷத்துக்கு முன்னாடி இதே தினமலர்லேயே இது பப்ளிஷ் பண்ணியிருக்கிறாங்க. விவசாயத்தில் இதில் வந்து சாகுபடி பண்ணியிருக்கிறாரு அப்படின்ட்டு. சரி, கொடைக்கானலில் பண்ணி பார்த்துருக்குறாங்க. அப்போவே 40 மரத்துலேருந்தே 2 லட்ச ரூபா இன்கம் எடுத்திருக்காங்க. ஸோ இது ஒரு சக்ஸஸ் ஸ்டோரி, 10 வருஷத்துக்கு முன்னாடியான சக்ஸஸ் ஸ்டோரி. இதவே நாங்கள் வந்து கூர்கில் போய் இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். இது மாதிரி சேம் கிளைமேட்டிக் கண்டிஷனில் தான் கூர்க்கு குடகுலேயும் இருக்குது. ஸோ கொடைக்கானலில் பண்ணியிருக்காங்க, நம்ம ஏன் பண்ணக்கூடாதுங்கிறத சொல்லி அவர் அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுறோம். 10 வருஷத்துக்கு முன்னாடி தான் அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுறோம் கர்நாடகாவில். இதை பார்த்துட்டு இதுதான் சக்ஸஸ் ஸ்டோரி. இதை நெக்ஸ்ட் ப்ளீஸ். ஸோ அப்போ அங்கே இருக்கிற கலெக்ஷன்ஸ், ஸோ அந்த கிளைமேட்டில் என்னென்ன கலெக்ஷன்லாம் வருது அப்படிங்கிற போத் இண்டிஜினஸ் அண்ட் எக்ஸாக்டிக் 2 வெரைட்டி எல்லாம் எடுத்துகிட்டு போய் ஒரு கிட்டத்தட்ட அதுக்கு முன்னாடி ஒரு 10 வருஷமாக அங்கே கலெக்ஷனில் இருந்துச்சு. அதை எல்லாம் எவாலுவேட் பண்ணுறோம், நம்ம கிளைமேட்டுக்கு எது நல்லா வருது அப்படிங்கிற ஒரு ஆராய்ச்சி பண்ணி பார்த்துட்டு நெக்ஸ்ட் ப்ளீஸ். இதில் பார்த்தீங்கன்னா இதில் வந்து இந்த எக்ஸாக்டிக் கலெக்ஷன் எங்கள் கலெக்ஷனில் இருக்குது. அது ஒன்று தான் அந்த ஹேஸ்ங்கிறது. ஹேஸ், ஃபியூரெட், பிங்கர் இதெல்லாம் பாப்புலர் வெரைட்டி. இந்த பாப்புலர் வெரைட்டி பார்த்தீங்கன்னா இது எல்லாமே இங்கே டெம்பரேட் கிளைமேட்டில் வர்றது. டெம்பரேட் கிளைமேட்டில் வர இந்த வெரைட்டி. இதில் இன்னொன்று சொன்னீங்கன்னா, இப்போ ஜாதிக்காயில் அவங்க பேசும்போது எல்லாருமே சொன்னாங்க ஆண் பூ பெண் பூ தனியாக இருக்குது இல்லைங்களா. அதே மாதிரி அவகேடோவிலையும் ஆண் பூ பெண் பூவில் தெரியாது, ஃப்ளவரிங் ஓப்பனிங் டிஃப்ரெண்ட் இருக்குது. அதனால தான் ஏ டைப்பு பி டைப் அப்படின்னு சொல்லுவாங்க. இது கொஞ்சம் இம்பார்ட்டன்ட். சில சமயம் நாங்கள் வச்சுட்டோம் சார், ஒரு செடி வச்சுருக்கோம் காய்க்கல அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து செடி வளர்றதுக்கு ரீசன் கிடையாது, நீங்கள் எந்த டைப் இருக்கிற ஃப்ளவர். அதனால தான் என்ன சஜஸ்ட் பண்ணுறோன்னா, ஜென்ரலாக வைக்கும்போது சீட்லிங் வச்சிடலாம், கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி வைக்கணும். கிராஃப்டட் பிளான்ட்ஸ் கூட சீட்லிங் சேர்த்து வந்து அந்த பாலினேஷன் போயிடும். இல்லைன்னா நாங்கள் 2 வெரைட்டியுமே ரிலீஸ் பண்ணியிருக்கோம். அர்கா சுப்ரீம்ங்கிறது ஏ டைப், அர்கா கூர்க் ரவிங்கிறது பி டைப். அது 2 வெரைட்டி மிக்ஸ் பண்ணி வச்சிங்கன்னா அந்த பாலினேஷன் ப்ராப்ளம் நடக்காது. ஸோ இதுதான் ஒரு கொஞ்சம் கவனத்துக்கு எடுத்துக்க வேண்டியது இந்த வெரைட்டியை பொறுத்தவரை. ஸோ இந்த கலெக்ஷனையும் வச்சு நாங்கள் எவாலுவேட் பண்ணி பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் ப்ளீஸ். ஸோ இதெல்லாம் எங்களுடைய கலெக்ஷன் கூர்கில் விளைஞ்சது தான். இதிலேருந்து நம்ம கிளைமேட்டு ட்ராபிக்கல் கிளைமேட் சமவெளியில் நம்ம தட்பவெட்ப வேலைக்கு வர்றதுக்கு அப்படிங்கிற சொல்லி ஒரு வெரைட்டி 2 வெரைட்டி ரிலீஸ் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் இதுதான் அந்த வெரைட்டி. இதுக்கு பேர் அர்கா சுப்ரீம். அர்கா சுப்ரீம்ங்கிற வெரைட்டி ரிலீஸ் பண்ணியிருக்கு. இது ட்ராபிக்கல் கிளைமேட்டுக்கு நம்ம தட்பவெட்ப உகந்த ஒரு ரகம். நெக்ஸ்ட். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இதை என்ன பண்ணுறோம், இதை பாப்புலரைஸ் பண்ணுறதுக்காக, ஏன்னா அவ்வளோ பிளான்டிங் மெட்டீரியல் எங்களால் கொடுக்க முடியாது. இங்கே பக்கத்தில் பொள்ளாச்சியிலே ஒருத்தர் சபாபதின்ட்டு ஸ்பைஸ் ஜோன் நர்சரி வச்சுருக்காரு. அவங்க இந்த பிளான்டிங் மெட்டீரியல் நர்சரி வந்து லைசன்ஸ் எடுத்துருக்குறாங்க. இப்போ நான் சொன்னேன் இல்லைங்களா, 30 டெக்னாலஜி வச்சுக்கிட்டு நாங்கள் 300 டெக்னாலஜி வச்சுக்கிட்டு 30,000 கோடி வருமானம் எடுக்கிறதுக்கு ரீசன் என்னென்னா, நாங்கள் கண்டுபிடிக்க நிறைய லைசன்ஸ் கொடுக்குறோம், அதனால இன்கம் வருது. ஸோ அது மாதிரி இந்த வெரைட்டியும் லைசன்ஸ் கொடுத்துட்டோம். 2 பேர் லைசன்ஸ் எடுத்துட்டாங்க. ஸோ அந்த லைசன்ஸ் எடுத்தவர் உங்கள் பக்கத்துலேயே ஒருத்தர் இருக்கார். ஏன்னா அவர் சொல்கிறாரு இங்கேயும் நிறைய டிமாண்ட் இருக்குது சார், நிறைய பேர் வாங்கிட்டு இருக்கிறாங்க, அதனால் லைசன்ஸ் எடுத்துட்டாங்க. வேணுங்கிறவங்க அதை கூட கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ப்ளீஸ். ஸோ இப்போ நீங்கள்லாம் இப்போ தான் யோசிச்சுட்டு இருக்கிறீங்க வளர்க்கலாமா என்னமா அப்படின்ட்டு. ஆனால் இங்கே இன்ட்ரடியூஸ் பண்ணதே கொடைக்கானலில் தான். இது தவிர நார்த் இந்தியாவில் த்ரூ அவுட் த கண்ட்ரி ஆல்மோஸ்ட் ஒரு 12 to 15 ஸ்டேட்ஸ் இந்த பிளான்டிங் மெட்டீரியல் கூர்கிலேருந்தே போயிருக்கு. கூர்கிலேருந்தே நான் அனுப்பிச்சி வச்சுருக்கோம். அவங்க டெல்லியாக இருக்கட்டும், இல்லை ஹிமாச்சல் பிரதேசெல்லாம் அங்கேருந்து லாரி வந்து எடுத்துகிட்டு வந்து போட்டு வளர்க்குறதுக்கு எடுத்துகிட்டு போனாங்க. டெல்லியில் வளர்க்குறாங்க, தெலுங்கானா. நவ் கர்நாடகா இஸ் லீடிங். கர்நாடகாவில் இந்த வெரைட்டி ரொம்ப பாப்புலர் ஆகிடுச்சு. கிட்டத்தட்ட எங்களுக்கு தெரிஞ்சே கிட்டத்தட்ட மோர் தென் 500 ஏக்கர்ஸ் இந்த ஒரு வெரைட்டி மெட்டீரியல் ஸ்ப்ரெட் ஆகிருக்கு. அப்படின்னா என்னது, இது வந்து அக்செப்டன்ஸ். நிறைய விவசாயிகள் இந்த ரகத்தை வந்து அக்செப்ட் பண்ணியிருக்கிறாங்க. அதனால தான் இதுக்கு வந்து டிமாண்ட் அதிகமாக இருக்குது, நிறைய டிமாண்ட் கேட்டுட்ருக்காங்க. நெக்ஸ்ட்.
ஸோ இதோட ஈல்டு பார்த்தீங்கன்னா நாங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுறது அது ஈல்டு 100 kg 200 kg அந்த மாதிரி டிஃபரன்ஸ் எல்லாம் வரும். பட் வி ஆர் ரெக்கமெண்டிங் ஒரு ட்ரீக்கு ஒரு 40 kg வந்தாவே எக்கனாமிக்கல் ஒரு ட்ரீக்கு. ஏன்னா அதுக்கு தகுந்தாப்புல நம்ம கவாத்து பண்ணணும். கவாத்துனா ட்ரைனிங் பண்ணுறது, ப்ரூனிங் பண்ணுறது, ஒரு 4 பிரான்ச் வச்சு எப்போவுமே எந்த ட்ரீயாக இருந்தாலுமே ஒரு 10லேருந்து 15 அடி ஹைட்டுக்கு தான் நீங்கள் வளரணும். அதுக்கு மேலே போனீங்கன்னா ஹார்வெஸ்ட் இஸ் ப்ராப்ளம். ஸோ அந்த கவாத்தெல்லாம் இதுக்கும் அப்ளிகபிள். இதுலேயும் நம்ம கவாத்து பண்ணலாம். ஸோ 40 kg வந்துச்சாவே 180 பிளான்ஸ் பர் ஏக்கருக்கு வைக்கலாம். ஸோ வி வில் கெட் ஆல்மோஸ்ட் 6 tons பர் ஏக்கர் வந்தாலுமே ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 3 lakhs 3 லட்ச ரூபா வரையிலும் ப்ராஃபிட்டுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது. இன்னும் சொல்ல போனீங்கன்னா நீங்கள் கவாத்து ஒழுங்காக பண்ணுன்னா ஒரு சில ஏரியாவில் 2 கிராப்பு கூட எடுக்க முடியும். சில பேர் சொல்கிறாங்க டிராபிக்கல் டெம்பரேட் கிராப்பு ஆரிஜின் பிளேஸ்லேயே ஒரு கிராப் தான் எடுக்க முடியும். நம்ம டிராபிக்கல் கிளைமேட் கண்டிஷனில் ட்ரைனிங் ப்ரூனிங் ஒழுங்காக பண்ணுன்னா நமக்கு இருக்கிற அந்த சன்லைட்டு 24/7 இருக்கிறதுனால இந்த கிராப்பை 2 சீசனில் கூட எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதையும் நாங்கள் கூறுகளை ட்ரை பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் ப்ளீஸ். ஸோ இதோட பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 500 ஏக்கரை இருந்தாலும் இந்த ஒரு தொழில்நுட்பம் அர்கா சுப்ரீம் கூட ஒரு டெக்னாலஜி மூலியமாக இந்திய வருமானத்துக்கு நாங்கள் எவ்வளோ கான்ட்ரிபியூட் பண்ணுறோன்னா ஜஸ்ட் ஒரு ரஃப் எஸ்டிமேட் ஒரு தொழில்நுட்பம் மட்டுமே 17 crore அளவுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுது. ஸோ இதுதான் இந்த ஒரு தொழில்நுட்பத்தோட பொட்டன்ஷியல். இது ஏன் இவ்வளோ கான்ட்ரிபியூட் பண்ணுது? நெக்ஸ்ட் ப்ளீஸ். ஸோ இது ஏன் இவ்வளோ கான்ட்ரிபியூட் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ இது இங்கே தான் வளர்க்கணும் மட்டும் ஒரு கான்செப்ட் கிடையாது. நெக்ஸ்ட் இதில் வேல்யூ அடிஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். உங்களுக்கு நிறைய பேர் தெரியுமா என்னன்னு தெரியாது. ஒரு ஃப்ரூட்டு 70 ரூபா 100 ரூபா தான் விற்கும். ஆனால் இதே ஒரு 100 கிராம் அவகாடோ பவுடர் இன்றைக்கி ரேட் பார்த்தீங்கன்னா 400லேருந்து 600 ரூபா ப்ராசஸிங். அப்படின்னா ஒரு கிலோ 4000 ரூபாயிலேருந்து 6000 ரூபா வரையும் போகுது. அப்போ நிஜமாக நம்ம க்ரோ பண்ணணுங்கிற அவசியம் கூட கிடையாது. பக்கத்தில் கொடைக்கானல் தான் க்ரோ ஆகுது, இங்கேயும் க்ரோ பண்ணலாம். க்ரோ பண்ணுறதுக்கு முன்னாடி சின்ன ஒரு ப்ராசஸிங் கூட பண்ணலாம். இதை இந்த கூழ் மாதிரி தயாரித்து இந்த பழம், ஏன்னா இதுக்கு அவ்வளோ டிமாண்ட் இருக்குது. இது நேச்சுரலாக இருக்கிற ஃபேட். இது இப்போ நீங்கள் எல்லாம் யோசிச்சுக்கிட்டு இருக்கிற சமயத்தில் ஆல்ரெடி குஜராத்தில் இந்த பழங்களை இம்போர்ட் பண்ணி பவுடர் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அவங்க செடியை கூட பார்த்தது கிடையாது, பழத்தையும் பார்த்தது. ஏன் அப்படின்னா இந்த பியூர் வெஜிடேரியனுக்கு ஃபேட் வேணும்னா அந்த ஒன்லி சோர்ஸ் அவகாடோ பவுடர். மற்ற எந்த சோர்ஸ்லேயும் அவங்களுக்கு இது கிடையாது, ஃபேட்டு கிடைக்காது. ஸோ அதனால் தேர் இன் சர்ச் ஆஃப் தட். சரி, அவ்வளோ தூரம் அவங்க கேட்டுட்டு போயிட்டு இந்த ப்ராசஸ் எல்லாம் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கும் நாங்கள் இந்த டெக்னாலஜி டெவலப் பண்ணியிருக்கோம். அவகாடோ பவுடர் டெவலப் பண்ணுறது இதில் நிறைய அட்வான்டேஜஸ் எல்லாம் இருக்குது. ஸோ த்ரூ அவுட் த இயர் நம்ம சப்ளை பண்ணலாம். நெக்ஸ்ட் ப்ளீஸ். ஸோ இதில் காஸ்ட் பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா இன்னும் ஃப்ரூட்டுக்கே நீ 3 லட்ச ரூபா எடுக்கும்போது இன்னும் ப்ராசஸிங்க்கு போனால் நிறைய காலையில் கூட நிறைய பேர் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க ஃபார்மர் ப்ரொடியூசர் ஆர்கனைசேஷன்லாம். ஸோ இந்த FPO ஃபார்மர்ஸ் குரூப் சேர்ந்து இந்த டெக்னாலஜி எடுத்துக்கிட்டு நீங்கள் ஒரு குரூப்பாக எடுத்து இந்த டெக்னாலஜி எடுத்துக்கலாம். இல்லை IIHRலேயே கூட இந்த டெக்னாலஜியாக நீங்கள் டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம். ஃப்ரூட்ஸ் இருந்து எடுத்துகிட்டு எடுத்தீங்கன்னா. ஸோ அதுக்கு எப்படி பவுடர் பண்ணுறது. ஸோ இது ஒரு தொழில்நுட்பம். ரெண்டாவது அடுத்து நெக்ஸ்ட் ஸ்லைஸ். அது இல்லாத சப்போஸ் பவுடர் பண்ணுறதுங்க எக்யூப்மெண்ட்டெல்லாம் வேணும், நிறைய காஸ்ட் ஆகுதுன்னு தெரிஞ்சால் சிம்பிள் தொழில்நுட்பம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ரூட் பட்டரவே அது பட்டர் நம்ம வெண்ணெய் மாதிரியே ஸ்ப்ரெட்டு தயாரிக்கிறதுக்கான ஒரு தொழில்நுட்பம். இது சிம்பிள் தொழில்நுட்பம் தான். பழம்லாம் கெட்டு போச்சு வீணாயிருச்சு அப்படிங்கிறத எல்லாத்தையுமே மார்க்கெட்டுக்கு அனுப்ப முடியாதுனாலும் ஸோ ஆல்ரெடி டெக்னாலஜிஸ் அவைலபிள். நீங்கள் செடி நடுறதுக்கு முன்னாடியே அதுக்கு இருக்கிற மார்க்கெட்டை சொல்லியாச்சு. இது ஏன் இவ்வளோ மார்க்கெட்டை சொல்கிறோம் அப்படின்னா நீங்கள் எந்த வெரைட்டி நடந்தாலும் எந்த பிளேஸில் அது விளைஞ்சாலும் மார்க்கெட் இப்போ இந்தியாவில் தான். அவங்க எந்த கண்ட்ரியில் நீங்கள் என்ன வெரைட்டி விளைஞ்சாலும் மார்க்கெட் இந்தியாவுக்கு தான் கொண்டு வரணும். ஸோ அதனால் நம்ம வெரைட்டி நம்ம கிளைமேட்டு விளைஞ்சிங்கன்னா இது இன்னும் நாளுக்கு நாள் இதுக்கு அதிகமாகிட்டு தான் இருக்குது. ஸோ இதோட தேவைகள் அதிகமாகிட்டு இருக்கு. யாருக்கெல்லாம் அந்த ஹெல்த் கான்சியஸ்னஸ் ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னு யாருக்கு என்ன வருதோ அவங்களுக்கெல்லாம் இந்த ஃப்ரூட் தேவைப்படும். நாட் ஓன்லி ஆரோக்கியமாக இருக்கிறவங்க, இன்னும் சொல்லப்போனால் அழகாக இருக்குன்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த ஃப்ரூட் பவுடர் தேவை. அந்த இண்டஸ்ட்ரிக்கு தான் இந்த ஃப்ரூட் பவுடரே போகுது. ஏன்னா அந்த ஃபேஷியல்ஸ் எல்லாம் சொல்கிறாங்க இல்லைங்களா, ஏன்னா இதுக்கு அந்த ஸ்கின்னை நல்லா வச்சுக்கிறதுக்கான ஒரு குவாலிட்டி இருக்குது. ஸோ அதனுடைய டிமாண்ட் பார்த்தீங்கன்னா மெடிசினல் ப்ராப்பர்ட்டியை விட அந்த இந்த இண்டஸ்ட்ரி பியூட்டி இண்டஸ்ட்ரிக்கு இந்த பவுடர் நிறைய டிமாண்ட் போயிட்டு இருக்குது. ஸோ ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குது. ஸோ அப்போ இப்போ வருங்காலத்தில் பார்த்தீங்கன்னா யாருக்கும் சாப்பாடு இருக்காங்கிறது கூட தேவை கிடையாது. ஆனால் எல்லாருமே பியூட்டியாக இருக்கணும்னு பார்க்குறாங்க. ஸோ அந்த விதத்தில் பார்த்தாலும் இந்த டிமாண்ட் அதிகமாகிட்டு தான் இருக்கும். ஸோ இது நாளுக்கு நாள் இதோட டிமாண்ட் அதிகமாகிட்டு தான் இருக்கும். ஸோ அதனால் இந்த ட்ராபிக்கல் வெரைட்டி வி கேன் ட்ரை ஃபார் சம் டைம். நெக்ஸ்ட். ஸோ இதுதான் எங்களோட அவகாடோவை பற்றி பேசுகிறது. இப்போ அவகாடோ சார்ந்த மற்ற தொழில்நுட்பங்களும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ட்டு சில தொழில்நுட்பங்கள் சொல்ல வரோம். இது எந்த கிராப்புக்கு இப்போ சொல்ல போகிற தொழில்நுட்பங்கள் பார்த்தீங்கன்னா
எந்த கிராப்பாக இருந்தாலும் நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். அர்க்கா ஹெர்பி வாஷ் அப்படிங்கிறது நீங்கள் ஏதாவது பை சான்ஸ் ஸ்ப்ரே பண்ணியிருந்தீங்கன்னா அதில் இருக்கிற கெமிக்கல் எல்லாம் அதை வாஷ் பண்ணி எடுத்துரும். எந்த ஃப்ரூட்டு எந்த வெஜிடபிள்ஸ் இருந்தாலும் இந்த தொழில்நுட்பத்தை யூஸ் பண்ணலாம், இன்க்ளூடிங் அவகாடோ அது எதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். அது வந்து ஒரு தொழில்நுட்பம் அர்க்கா ஹெர்பி வாஷ். நெக்ஸ்ட்டு இம்பார்ட்டன்ட் டாபிக், எனக்கு ஆக்சுவலாக இந்த டாபிக் வந்து இன்றைக்கி தேவைப்படுமோ என்னமோன்ட்டு லாஸ்ட்டாக வச்சுருந்தேன். ஆனால் நீங்கள் இந்த ப்ரோக்ராமே பார்த்து அந்த காவேரி கூக்குரலோட மெயின் தீமே பார்த்தீங்கன்னா மண் வளத்தை பாதுகாக்கிறது. ஸோ மண் வளத்தை பாதுகாக்கிறது ப்ளஸ் அதனால மழை பற்றியெல்லாம் நிறைய சொல்லிட்டீங்க. ஸோ ஐஏஹெச்ஆரில் நாங்கள் ஒரு தொழில்நுட்பம் வச்சுருக்கோம் மண் வளத்துக்காகவே. இதுக்கு பேர் வந்து வெல்வெட் பீன், முக்குன தமிழில் வந்து பூனைக்காளி அப்படின்னு சொல்லுவாங்க. இதை போட்டிங்கன்னா விதை பீன்ஸ் மாதிரி தான் இருக்கும். ஆக்சுவலாக இது வந்து ஒரு மருத்துவ செடி. பார்க்கின்சன் அப்படிங்கிற ஒரு நோய், நரம்பு தளர்ச்சி ஒரு நோய்க்கு இந்த விதையில இருந்தால் மருந்து எடுக்கிறாங்க. இல்லை சில ஆயுர்வேதிக்லாம் இந்த பூனைக்காளி விதை நிறைய யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஸோ இப்போ நம்ம ஹார்டிகல்ச்சர் நாங்கள் எதுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து கவர் கிராப் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆயிரும். அடுத்த ஸ்லைடில் பார்த்தீங்கன்னா தெரியும், நெக்ஸ்ட் ஸ்லைட். இது ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆயிரும். இட் ஒன்ட் அலவ் எனி அதர் வீட் டு க்ரோ. உங்கள் எந்த களையும் வளர விடாது. ஸோ அதனால் வாட்டர் ஹோல்டிங் கெப்பாசிட்டி அதிகம் பிடிச்சி வச்சுக்கோம். இதுக்கு இன்னொரு பேர் மேஜிக் பீன்னு நான் போட்டிருக்கோம். டைட்டில் வந்து மேஜிக் பீன். இது ஏன் மேஜிக் பீன் போட்டு வச்சுருக்கோன்னு பண்ணிங்கன்னா இந்த விதையை போடுறதுனால ஃபஸ்ட் அட்வான்டேஜ் கவர் கிராப், உங்களுக்கு களை வராது. ரெண்டாவது அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா வளிமண்டலத்தில் இருக்கிற நைட்ரஜன் ஃபிக்ஸ் பண்ணுது, கிரீன் மெனியூர். மூணாவது அட்வான்டேஜ் ரொம்ப என்னன்னு பார்த்தீங்கன்னா நெமட்டோடு, நூற்புழுவுக்கு செயற்கையாக நீங்கள் மருந்து அடித்து கண்ட்ரோல் பண்ண முடியாது. அந்த மருந்தையும் பேன் பண்ணிட்டாங்க. ஸோ அப்போ இயற்கையாகவே நூற்புழுவை எப்படி கட்டுப்படுத்தணும், மேனேஜ் பண்ணணும் அப்படின்னா இந்த செடியை 2 தடவை நீங்கள் வயலில் போட்டு எடுத்துட்டிங்கன்னா அதுக்கு அந்த வேரில் இருக்கிற ஒரு சுரப்பு ஆனது அந்த நூற்புழுவை கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வந்துடும். இது நீங்கள் ஜாதிக்காயில் கூட ட்ரை பண்ணலாம், எந்த கிராப்பில் வேணால் ட்ரை பண்ணலாம். தென்னை மரத்தில் நாங்கள் தென்னை மரத்தில் தான் ட்ரை பண்ணியிருக்கோம். அது எந்த கிராப்பில் இருந்தாலும் இதை ட்ரை பண்ணலாம், ஏன்னா கவர் கிராப். இது வந்து 3வது அட்வான்டேஜ். 4வது அட்வான்டேஜ், அதுலேருந்து விதையை நீங்களே எடுத்துக்கலாம், ஒவ்வொரு தடவை எங்கள்கிட்ட வாங்கணுங்கிற அவசியம் கிடையாது. 5வது அட்வான்டேஜ் தான் மெயின் அட்வான்டேஜ். எல்லாரும் மண்ணோட வளத்தை பாதுகாக்கணும் சொன்னாங்களா? வளத்தை பாதுகாக்கிறதுக்கு என்ன தொழில்நுட்பம் இருக்குது? வளத்தை பாதுகாக்கணும், கரெக்டாக வளத்தை பாதுகாக்கணும். என்ன மண் வளம் அப்படின்னா அதில் இருக்கிற அங்ககத்தன்மை, கார்பன் கண்டென்ட். இப்போ அங்ககத்தன்மை 1% இருந்தால் மண் வளமான மண். அது 1% கம்மியாக இருந்துச்சுன்னா வந்து ஸ்டெரைல் மண். அது மண்ணுக்கு பேரே உயிர் மண் இல்லைன்னா மலட்டு மண்ணுன்னு அதே டிசைட் பண்ணிடுவாங்க. அப்போ மண் வந்து வளமாக இல்லை மலட்டு மண்ணா உயிர் மண்ணா அப்படிங்கிறத டிசைட் பண்ணுறது ஆர்கானிக் கார்பன். அந்த அங்ககத்தன்மையை கொடுக்கறதுக்கு ஒரு தொழில்நுட்பம்னா இந்த தொழில்நுட்பம் தான். ஸோ இது வந்து 1 kg போட்டிங்கன்னா 1 டன் தொழு உரம் போடுறதுக்கு ஈக்குவல். ஸோ அப்போ இந்த 1 டன் தொழு உரம் மக்கி அதுதான் அங்ககத்தன்மை அதிகமாகும். அந்த அங்ககத்தன்மை அதிகமாட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த அதர் ப்ராப்ளம் சால்வ் ஆயிரும். இதுதான் ஒரு தொழில்நுட்பம். இது ஐ திங்க் இட் இஸ் சூட்டபிள் ஃபார் எல்லா விவசாயிகளுக்கும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். சரிங்களா? இது ஒரு தொழில்நுட்பம். ரெண்டாவது, நெக்ஸ்ட் ப்ளீஸ். Before that, okay. Previous. Okay. ஸோ இது வந்து மண் வளம். ஒன்ஸ் மண் வளம் நல்லா இருந்துச்சுனாவே இது வந்து 3மே ஒரு பேட்டன்டட் டெக்னாலஜி. அதனால தான் பேர் மட்டும்தான் கொடுத்துருங்க. இட் இஸ் அண்டர் ப்ராசஸ் பேட்டன்ட். இல்லை நீங்கள் வேறு யாரும் பேட்டன் பண்ணுறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க கூட இதை கான்டாக்ட் பண்ணலாம். அதுக்கு அதனால தான் பேர் சும்மா திரிசக்தின்னு வச்சுருக்கோம். ஏன்னா எல்லா விவசாயிகள்கிட்ட எந்த விவசாயிகளாக இருந்தாலும் எந்த ப்ராப்ளம் என்ன ப்ராப்ளம்னு கேட்டிங்கன்னா 3 வகையான ப்ராப்ளம் தான் சொல்லுவாங்க. ஒன்று பூச்சி, இல்லை நோய் தாக்குதல், இன்னொன்று பற்றாக்குறை. ஸோ இந்த 3 ப்ராப்ளத்துக்கும் ஒரு சொல்யூஷன், அதுக்கு பேர் தான் திரிசக்தின்னு வச்சுருக்கோம். சரிங்களா? அது வந்து ப்ராசஸ் பேட்டர்னில் இருக்கிறதுனால அது ஃபுல் டீட்டெயில் என்ன சொல்ல முடியாது. பட் தெர் இஸ் அந்த டெக்னாலஜி தொழில்நுட்பங்கள்லாம் இருக்குது. இதை பற்றி கூட மதியானம் ஆஃப்டர்நூன் ஏதாவது செஷன் சான்ஸ் கிடச்சின்னா இந்த கடல் பாசியை பற்றி பேசுறதுக்கு ஒருத்தர் இருக்கிறாருன்னா அதுலேயும் ஒன் ஆஃப் த காம்பனண்ட் அதில் இருக்குது. கடல் பாசி, எங்கள் தொழில்நுட்பமான நீம் சோப் அப்படிங்கிற ஒரு தொழில்நுட்பம், அப்புறம் சானிடைசர் சால்ட், அது ஆல்ரெடி பேட்டன்டட் சால்ட், உப்பு. அதை 3ஐயும் மிக்ஸ் பண்ணி நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு நோய் தாக்குதல், பூச்சி தாக்குதல் ப்ளஸ் பற்றாக்குறை இது எதுவுமே வராது. அது ஒன்று. அடுத்தது சில சமயம் நாட் ஒன்லி நட்மகிளையாக இருந்தாலும் சரி, அவக்காடோ இருந்தாலும் சரி, பூ வரல. ஏன்னா புது கிளைமேட்டில் போய் நம்ம நட்டு வைக்கும்போது இந்த பூ பூக்காதுக்கு ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில சமயத்தில் இந்த செடிகளுக்கெல்லாம் ஒரு ஸ்மால் ஸ்ட்ரெஸ், ஒரு ஸ்ட்ரெஸ் தேவைப்படும். சிக்னல் அப்படின்னு சொல்லுவாங்க. சிக்னலில் ஒரு நிமிஷம் வண்டி நின்றுட்டு போனால் டிராஃபிக் ஜாம் ஆகாது. அதே மாதிரி தான் இங்கேயும் இது பிளான்ட் பார்த்தீங்கன்னா க்ரீன் கலரில் இருக்கும். கண்டினியூஸாக அது க்ரீனாக வளர்ந்துக்கிட்டு இருக்கிறதுனால அந்த ஃப்ளவரிங்க்கான அந்த ஹார்மோன் சுரக்காது. ஸோ ஒரு ப்ரீஃப் பீரியட் அதை வந்து ஸ்டாப் பண்ணும். அதனால தான் மேங்கோலாம் சார்ஸ்க்கெல்லாம் தெரியும், கல்தாருங்கிற ஒரு கெமிக்கலை யூஸ் பண்ணி பர்மனெண்ட்டாக அதை க்ளோஸ் பண்ணிடுறாங்க. ஸோ அது வந்து லாங் ரன்னில் ப்ராடக்ட் வந்து ஃபாலோ ஆகணும்.
பட் இந்த ப்ளூம்ங்கிற சொல்யூஷன் போடும்போது எ ப்ரீஃப் பீரியட் உங்கள் வெஜிடேட்டிவ் க்ரோத் ஹார்மோனை சப்ரஸ் பண்ணிவிட்டு ரீப்ரொடக்டிவ் க்ரோத் ஹார்மோன்ஸை இன்வென்ட் பண்ணி ஒன்லி 1 வீக். ஸோ அதனால தான் அதுக்கு பேர் ப்ளூம். ஸோ அதனால் நீங்கள் அது பூ வரல அப்படிங்கிற வந்து ப்ராப்ளம் கிடையாது. அதற்கான தொழில்நுட்பங்களும் ஐஐஹெச்ஆரில் இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆரோக்கியா அப்படின்னு இன்னொரு தொழில்நுட்பம் எதுக்கு வச்சுருக்கேன்னா, பழம் வந்துருச்சுன்னா அந்த பழத்துக்கு மட்டும்தான் அந்த சொல்லி ஸ்ப்ரே கொடுக்கணும். அது கொடுத்துச்சுன்னா அப்போ வந்து இந்த மெச்சூரிட்டி வந்து உங்களுக்கு யூனிஃபார்மாக இருக்கும். ஸோ மார்க்கெட்டுக்கு நீ எவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு ப்ரொடியூஸ் பண்ணி மார்க்கெட்டுக்கு எடுத்துகிட்டு போது அது குவாலிட்டியாக எடுத்துகிட்டு போனோன்னா மார்க்கெட்டில் ரேட் இருக்காது. ஸோ இப்போ இந்த குவாலிட்டியான ஃப்ரூட் மார்க்கெட்டுக்கு போகும்போது இந்த மைக்ரோநியூட்ரியன் இதெல்லாம் சேர்த்து நம்ம சொல்யூஷன் கொடுக்கும்போது அதோட உங்களுக்கு மார்க்கெட்டுக்கு வந்து எபிலிட்டி வந்து அதிகமாக இருக்கும், ப்ரைஸ் வந்து அதிகமாக கிடைக்கும். அதுதான் அந்த ஆரோக்கியான்ட்டு. ஸோ இது இந்த 3 சக்தி வில் டேக் கேர் ஆஃப் பெஸ்ட், டிசீஸ் அண்ட் நியூட்ரிஷன். ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன். இதில் வந்து சானிடைசர் சால்ட்னு சொல்கிறோங்க, அது பேட்டன்ட் டெக்னாலஜி. சிட்ரிக் ஆசிட்ங்கிறது இது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணிடணும். அப்புறம் எம்எல்சிஃபைடு பொட்டானிக்கல், இதுதான் வேறு ஒன்றும் இல்லை, நீம் சோப்பும் பொங்கமே சோப்பும் கலந்தது. அடுத்தது சீவீட் எக்ஸாக்ட். ஏன்னா சீவீட் எக்ஸாக்ட் நிறைய கலப்படம்லாம் வந்துட்டுருக்கு. பிகாஸ் நாங்கள் வந்து ஒரு நம்பர் 1 இன்ஸ்டியூட்லேருந்து வந்து பேசிகிட்டு இருக்கும்போது கண்ட பிராண்டை நாங்கள் சொல்லக்கூடாது. இந்தியா உலகத்திலேயே ஒரே ஒரு கம்பெனி மட்டும்தான் சீவீடை வந்து லைசன்ஸ் எடுத்திருக்காங்க. ஸோ அந்த கம்பெனிக்காரர் ஒரு வந்திருக்காரு. சான்ஸ் கிடச்சின்னா ஹி வில் ப்ரீஃப்லி டெல் அபவுட் திஸ் சீவீட். நெக்ஸ்ட் டெக்னாலஜி பார்த்தீங்கன்னா அர்க்கா மைக்ரோபியல் கன்சார்சியா. இது பார்த்தீங்கன்னா இது உயிர் உரம். அர்க்காங்கிறது எங்களுடைய ட்ரேட் நேம். மைக்ரோப்ஸ் நுண்ணுயிரிகள். இது வந்து 3 நுண்ணுயிரிகள் இதில் சேர்த்துருக்கோம். அதோட வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா நைட்ரஜன் ஃபிக்ஸ் பண்ணுறது, பாஸ்பரஸ் சாலிபிளைஸ் பண்ணுறது, பொட்டாஷ் சாலிபிளைஸ் பண்ணி கொடுக்குறது. இதுதான் அந்த நுண்ணுயிரிகள். இந்த நுண்ணுயிரிகள் ஏன் அந்த முக்குனா இல்லை மண் வளம் போட்டதுக்கப்புறம் இதை போடணும்னு சொல்கிறோன்னா, இந்த நுண்ணுயிரிகள் உயிர் வாழணும்னா மண்ணில் வந்து அங்ககத்தன்மை இருக்கணும். ஸோ வந்து ஒரு மலட்டு மண்ணில் போய் நீங்கள் ஏஎம்சி போட்டுட்டு இல்லை பயோ ஃபெர்டிலைசர் போட்டுட்டு விளைச்சல் வரல அப்படின்னு சொல்ல முடியாது. மண் கொஞ்சமாவது நல்லா இருந்தால் அந்த நல்லா இருந்த மண்ணில் நீங்கள் இந்த உயிர் உரங்கள் போட்டிங்கன்னா தான் அது இன்னும் வந்து அதிகமான ஈல்டு எடுத்து கொடுக்கும். ஸோ இது ஒரு தொழில்நுட்பம் இருக்கா மைக்ரோபியல். இது எல்லா கிராப்புக்கும் இந்த சொன்ன தொழில்நுட்பங்கள் எல்லாமே நீங்கள் எந்த மாதிரி கிராப்புக்கு வேணாலும் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ மோஸ்ட்லி கர்நாடகா கேரளாவில அந்த தொழில்நுட்பம் மோர் தென் 6000 ஏக்கர்ஸுக்கு பெப்பர்லேயே அதை ட்ரை பண்ணி ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணியிருக்காங்க. இந்த ஒரு தொழில்நுட்பத்தின் மூலியமாகவே ஐஐஹெச்ஆர் இஸ் ஏர்னிங் ஆல்மோஸ்ட் 120 கோடி ரூபாய் வருமானத்தை ஈட்டி கொடுக்குற ஒரு ஸ்டார் டெக்னாலஜி இது. நெக்ஸ்ட் பார்த்து. ஸோ இதே மாதிரி அதர் தொழில்நுட்பங்கள்லாம் இதை பற்றி ஏற்கனவே சொல்லிட்டேன். நெக்ஸ்ட். ஸோ இது வந்து உயிர் உரங்களுக்கு மட்டும் நாங்கள் தொழில்நுட்பங்கள் வச்சுருக்கல. உயிர் இது பயோ பெஸ்டிசைட்னு சொல்கிறாங்க இல்லைங்களா, அதுக்கும் சில தொழில்நுட்பங்கள்லாம் வச்சுருக்கோம். இந்த மாதிரி 3 நுண்ணுயிரிகளை சேர்த்து பயோ பெஸ்டிசைட் பண்ணுறதுக்கான தொழில்நுட்பங்கள் இது மூலியமாகவே இந்தியா ஃபுல்லாக இந்த தொழில்நுட்பங்கள்லாம் பரவி இருக்குது. ஸோ நீங்கள் எந்த மாதிரி ப்ராப்ளங்கள் எந்த மாதிரி செடிகளில் பல காய்கறிகளையாக இருக்கட்டும், மலர்களாக இருக்கட்டும், இல்லை ஹார்டிக்கல் தோட்டக்கலைத்துறை சார்ந்த அனைத்து வகையான சாகுபடிக்கும் இங்கே ஐஐஹெச்ஆரில் தொழில்நுட்பங்கள் இருக்குது என்று கூறி நெக்ஸ்ட். So that is again biopesticide. Okay, next. That's all. ஸோ இப்போ ஸ்கோப் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவ்வளோ தூரம் சொல்லி அவகேடோவுக்கு உள்ள டிமாண்ட் இருக்குது. அதுக்கு மார்க்கெட் இண்டஸ்ட்ரிக்கும் டிமாண்ட் இருக்குது, மெடிக்கல் இண்டஸ்ட்ரிக்கு டிமாண்ட் இருக்குது, ப்ளஸ் பியூட்டி இண்டஸ்ட்ரிக்கு டிமாண்ட் இருக்குது. அப்படிங்கிறதுனால லாட் ஆஃப் ஏன்னா இந்தியாவில் தான் பாப்புலேஷன், இந்தியா இஸ் த மார்க்கெட் சென்டர் உலகத்தில். அதனால தான் நிறைய கண்ட்ரிலேருந்து இம்போர்ட் பண்ணி திரும்ப விற்றுட்டு இருக்காங்க, இந்தியாவில் தான் விற்கிறாங்க. ஸோ அதனால் அதுக்கான சான்ஸ் இருக்குது ப்ரீவியஸ்லி. இன்னொன்று பார்த்தீங்கன்னா இப்போ மார்க்கெட் அந்த கிளைமேட் இப்போ பிளெயின் ஏரியாவில் கூட ஆல்ரெடி தருமபுரியில் போச்சம்பள்ளி ஏரியாவில் அங்கே நல்லாவே எஸ்டாப்ளிஷ் ஆகிருக்கு. இப்போ இந்த பொள்ளாச்சி ஏரியாவில் கொஞ்சம் நிறைய பேர் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஃப்யூச்சரில் இதுக்கு நிறைய டிமாண்ட் இருக்கிறதுனால இதுக்கு நிறைய ஸ்கோப் இருக்குது. ஸோ இதில் இன்னொன்று சொல்லிக்கிறேன். இன்னொன்று ஆக்சுவலாக அந்த வீரரசு சார் தான் முதல்ல இந்த அவகேடோ ஃப்ரூட்டை வந்து கேரளாவில் நிறைய பேர் கேரளாவில் வந்திருக்கீங்க. கேரளாவில் இதுக்கு பேர் டாக் ஃப்ரூட், நாய்ப்பழம். டாக் தான் சாப்பிடும், ஏன்னா அதுக்கு தான் அதோட இம்பார்ட்டன்ஸ் தெரியும், அதில் இருக்கிற ஃபேட் கண்டென்ட். ஸோ இப்போ வீரரசு சார் கொடைக்கானலில் இருக்கிற அவங்க பிளான்டர்ஸ் எல்லாம் சேர்ந்து இதை டான் ஆஃப் தி ஃப்ரூட் அப்படின்னு மாற்றினாங்க. ஏன்னா ஒரு 40 மரத்துலேருந்து 2 லட்ச ரூபா எடுத்தாங்க. மேபி பாலமோகன் சார்லாம் அவங்கெல்லாம் பார்த்துருப்பாங்க. அவங்கெல்லாம் சேர்ந்து தான் வெரைட்டி பாப்புலரைஸ் பண்ணாங்க. இப்போ நாங்கள் இந்த ஸ்டேஜில் என்ன சொல்கிறோம், இவ்வளோ மருத்துவ குணம் இருக்கிறதுனால இந்த செடியை வந்து இந்த அவகேடோ வந்து இட் இஸ் அ டிவைன் ஃப்ரூட். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து மருத்துவ குணம் இருக்குது. மெடிக்கல் இண்டஸ்ட்ரி அக்னாலஜ் பண்ணியிருக்கிறாங்க இவ்வளோ மருத்துவ குணம் இருக்கிறதுனால. ஸோ இப்போ இந்த டிவைன் ஃப்ரூட்டை வளர்க்குறதுனாலவே உங்களுக்கு ஒரு புண்ணியம் கிடைக்குது அப்படின்னு சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அண்ணா சார் ஒரு நிமிஷம். அண்ணா சில கேள்விகள் இருக்குது விவசாயிகள் சார்பாக. இப்போ சமவெளியில் சாத்தியம்னு சொல்கிறோம், இது பிளைனாக நடலாமா, தென்னைக்குள்ளே நடலாமா, டிம்பருக்குள்ளே நடலாமா, பாக்குக்குள்ளே நடலாமா, அதை கொஞ்சம் தெளிவுபடுத்தினா நல்லாயிருக்கும்.
இது சமவெளின்னா இது ஷேட் லிவிங் கிராப்புங்க சார். ஷேட் லிவிங் கிராப்பு. ஸோ எப்பப்பெல்லாம் ஆப்பர்ச்சுனிட்டி எங்கெங்கெல்லாம் ஷேட் கொடுக்க முடியுமோ அதில் வர்றதுக்கான வாய்ப்பு. அது மேபி தென்னையிலையும் வரும், நல்லா தேக்கிலையும் வருது. வேறு என்ன இப்போ இது போடுறீங்க இல்லைங்களா, நட்மக், அதில் கூட நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஷேட் லிவிங் கிராப்பு அவங்க காஃபி பேஸ்டு கிராப்பிங்கில் தான் இது இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. காஃபி கூடவே சப்போர்ட் கிராப்பாக வருது, நல்லா வருது. ஏன்னா ஓப்பனாக போகணுன்னா இந்த இண்டிவிஜுவல் பிளான்டேஷனை போகணுன்னா மேபி கிராஃப்டட் பிளான்ட்ஸ் கிடச்சின்னா நீங்கள் இண்டிவிஜுவலாக போங்க. இல்லை சீட்லிங்ஸ் போகிறது பெட்டர் ஃபஸ்ட்டு இன்ட்ரோடக்ஷனுக்கு. அதுக்கப்புறம் யூ கேன் கன்வெர்ட் இன்டு கிராஃப்டட் பிளான்ட்ஸ். ஓகே, முதல்ல வந்து விதை மூலமாக உள்ள செடி நடலாம்னு சொல்கிறீங்க. அதுதான் சந்தோஷம். சீலிங் அதை போட்டு வந்து அதை பண்ணிங்கன்னா அது வந்து எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டும் நல்லா இருக்கும். அது தேவைப்பட்டுச்சுன்னா அதுக்கப்புறம் வந்து எஸ்டாப்ளிஷ் ஆனதுக்கப்புறம் நீங்கள் கிராஃப்ட்டுக்கே மாற்றிக்கலாம் டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ். ஆனால் நம்ம வந்து இப்போ ஜாதிக்காய் சொல்கிறோம் பல தலைமுறைக்கு வருமானம் கொடுக்குன்னு, இது எத்தனை தலைமுறைக்கு வருமானம் கொடுக்கும்? இது நெவர் எண்டிங். அதான் 1964 ஆரம்பித்து வந்துக்கிட்டே தான் இருக்குது. அதனால தான் ஊத்து வந்து இன்றைக்கி வந்து ஒரு மார்க்கெட்டிங் சென்டராக மாறிடுச்சு. கொடைக்கானல் வந்து தான் பாப்புலர் ப்ளேஸு. அங்கே ஊத்துன்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கிறீங்க. த்ரூ அவுட் த கண்ட்ரி ஊத்துல இருந்தால் போயிட்டுருக்கு. மேபி 40-50 இயர்ஸில் கூட வருமானம் எடுத்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. இது கண்டினியூஸ் பெரனியல் கிராப். இல்லை, நான் ஜாதிக்காயில் 150 வருஷத்து மரத்தை பார்த்துட்டு இருந்தேன். அந்த மாதிரி அவகோடாவில் இருக்கா? இது வந்து 1964 தான் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஆனால் இன்ன வரையில் ஈல்டு வந்துகிட்டு இருக்கு. ஸோ இவ்வளோதான் நம்ம ஏஜி சொல்ல முடியும். அதுக்கு முன்னாடி மேபி சார் வேணா பலமோகன் சார் கேன் டெல். மேபி கலர் பர்லியர் தே மேபி ஹேவிங் சம் ட்ரீஸ், ஓல்டு ட்ரீஸ். ஈவன் லால்பாக்ல கூட ஓல்டு ட்ரீஸ் எல்லாம் இருக்குது, பெங்களூர்லேயும். இதெல்லாம் டிபெண்ட்ஸ் அப்பான் மெயின்டெனன்ஸுங்க. நீங்கள் வந்து அந்த மண் வளமும் இல்லை, ஒழுங்காக செடி வளத்தையும் பாதுகாத்துக்கல அப்படின்னா அது வந்து ஆயுள் காலம் குறையும். அது இட்ஸ் அ மேனேஜ்மெண்ட் கொஸ்டின். ஆக்சுவலாக நீங்கள் எப்படி மேனேஜ் பண்ணுறதுங்கிறத பொறுத்து ரெஸ்பாண்ட் பண்ணுவோம். இப்போ ஜாதிக்காயில் வந்து 250 வருஷம் 300 வருஷம் மரம் இருக்குது. ஆனால் வருஷம் போக போக வந்து ரொம்ப அதிகரிக்காது. ஒரு 180 வருஷம் தான் நல்லா காய்க்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் காய்ப்பு கம்மியாக தான் இருக்குன்னு சொல்கிறாங்க. இது வருஷம் ஆக ஆக காய்ப்பு அதிகமாகுமா குறையுமா? இல்லை, அதுக்கு தான் நாங்கள் வந்து ஒரு பெஞ்ச் மார்க் சொன்னோம். அதை வந்து நம்ம விடக்கூடாது. அது ஆக்சுவலாக இந்த கொஸ்டின் என்னென்னா, நமக்கு ஒரு மரத்துக்கு 40 kg 50 kg ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கு தகுந்தாப்புல பண்ணுவேன். அது வளர விடுது அப்படின்னு சொன்னீங்கன்னா ஒரு வருஷம் 100 kg காய்க்கும், 200 kg காய்க்கும், திரும்ப குறைஞ்சிரும். அது எதுக்கு கவாத்து பண்ணுற சொன்னால், எதுக்கு அந்த கெமிக்கலாக நான் சொன்னேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கவாத்து பண்ணும்போது இந்த ஸ்ப்ரே எல்லாம் கொடுக்கணும் நீங்கள். ஸோ அப்போ வந்து அந்த ஹெல்த்தி, அதான் பிளான்ட் ஹெல்த் மேனேஜ்மெண்ட்னு சொல்கிறது. அந்த பிளான்ட்டோட ஹெல்த்தை கண்டினியூஸாக நம்ம பார்த்துட்டு இருந்தோம்னா திஸ் ஆல்சோ இட் கேன் சர்வை ஃபார் மோர் தென். எனக்கு வந்து கூடலூரில் ஒரு மரம் 1 லட்ச ரூபாய்க்கு விற்றாங்க. ஒரு மரத்துலேருந்து 1 லட்ச ரூபா கிடச்சிது, 1 டன்னெல்லாம் கிடச்சின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் சாத்தியமா? இருக்குது. ஈவன் அவகேடோவிலையும் இருக்குது. ஈவன் லிச்சியில் கூட ஒரு மரத்துலேருந்து 1 லட்சம் எடுத்தவங்கலாம் இருக்கிறாங்க. அதெல்லாம் பெரிய ஏஜ் ஓல்டு ட்ரீ, ஒரு மரம் தான் இருக்கும். பட் நமக்கு இங்கே விவசாயிகள் சொல்லும்போது 1 ஏக்கரில் எவ்வளோ இன்கம், பர் ஏக்கரில் எவ்வளோ இன்கம். இப்போ எல்லாமே அந்த மாதிரி விவசாயிகள்லாம் அவங்க அப்பா தாத்தா யாராவது பிளான் பண்ணியிருப்பாங்க. இப்போ நமக்கு இங்கே வந்திருக்கிற விவசாயிகள்லாம் இன்னும் 3 வருஷத்தில் ஈல்டு பார்க்கலாம் செடி எடுத்துருவாங்க. ஸோ அந்த மாதிரி விவசாயிகளுக்கு நம்ம கொஞ்சம் ஹை டென்சிட்டிக்கு இருக்கிற மாதிரி கிராப்பை சொன்னீங்கன்னா பட் மெயின்டைன் பண்ண முடியும். ஓகே, நன்றி சார். இப்போ வந்து என்ன இடைவெளியில் நடலான்னு சொல்லுங்கள். இடைவெளி என்ன இருக்குன்னு சொல்லுங்கள். அதாவது பிளைனாக நடணும்னா என்ன இடைவெளி, இல்லை தென்னைக்குள்ளே பொறுமையாக சொல்லுங்கள். ஏன்னா விவசாயிகளுக்கு நிறைய அந்த கேள்விகள்லாம் இருக்குது. தென்னைக்குள்ளே நடனா என்ன இடைவெளியில் நடணும், எவ்வளோ 4 தென்னைக்கு நடுப்புற நடணுமா, இல்லை 2 தென்னை மரத்துக்கு நடுப்புறையும் நடலாமா? அப்போ வந்து அதை சொல்லுங்கள். அடுத்து பாக்கில் நடனா எப்படி சொல்லணும்னு அடுத்து பிளைனாக நடுறீங்கன்னா அதுக்கு என்ன இடைவெளி பண்ணணும்? பிளைனில் இண்டிவிஜுவல் கிராப்பாக ட்ரை பண்ணும்போது ஒரு 15 to 20 feet 15 to 20 feet தான் பிளைன் ஏரியாவில் பண்ணுறோம். பட் தென்னை மரத்தில் பண்ணும்போது 4 மரத்துக்கு நடுவில். நன்றி அண்ணா. தேங்க்யூ. செந்தில்குமார் அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்க ஜிபி பிரதேஷ் அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். வீடியோ பார்த்ததோடு நிற்காம லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.